ஸோ வந்து ஃபிசிக்ஸில் வந்து எப்பயுமே சடன் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் ஹோம்ஸ் லா எடுத்துக்கிட்டோம்னா, வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஸோ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஏன் வந்து வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? பிகாஸ் அது வந்துட்டு அதான் இன்க்ரீஸ் ஆகும். வி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எந்த ஒரு வி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எந்த ஒரு குவான்டிட்டி பொறுத்து இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எடுத்துக்குவோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதோட ஃபார்முலா வந்து 4/3 πr3. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கன்சிடர் பண்ணீங்கன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இன்க்ரீஸ் பண்ணா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா சொல்ல முடியுமா? ஆமா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியாது. எப்போ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. ஸோ அது பீன்ற குவான்டிட்டி பீன்ற குவான்டிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சம்திங் சொல்றோம்னா, ஸோ அதோட ரேஷியோஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக A1ன்ற ஒரு குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக B1ன்ற ஒரு குவான்டிட்டி இருக்கும், A2ன்ற ஒரு குவான்டிட்டி இருக்கு, A2ன்ற குவான்டிட்டி இருந்தால் அதுக்கு B2ன்ற ஒரு குவான்டிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹோம்ஸ் லா தான். V is directly proportional இல்ல V1 வோல்டேஜ் 1 is directly proportional, அது கரஸ்பாண்டிங்காக I1ன்ற ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். வோல்டேஜ் 2 அது கரஸ்பாண்டிங்காக I2ன்னு ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி குவான்டிட்டி கிடைக்குது, இதோட ரேஷியோஸ் எப்போ சேமா இருக்கோ அப்போதான் அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியும். A1/A2 is equal to B1/B2 இருந்தால் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸில் இப்போ நான் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படி போட்டால் எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்ல முடியுமா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Rன்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் ரெண்டு வேல்யூ வேணுமா? லைக் V1 V2 R1 R2. ஆமா ஆமா. அப்போ V1/V2 ஈக்குவல் டு R1/R2ன்னு சொல்லலாம்ல. சரி, ஓகே. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன சொன்னா, இப்போ நான் V1 கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 4/3 πr1/3. ஸோ V1க்கு R1 கரஸ்பாண்டிங்கான வேல்யூவா இருக்கு, R1 கியூபா இருக்கு. V2 is equal to 4/3 πr2/3. ஸோ இதோட ரேஷியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதோட ரேஷியோஸ் எடுத்து பார்க்குறேன்னா V1/V2 R1/3. ஸோ இதோட ரேஷியோஸ்னா 4/3 கேன்சல் ஆயிரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா V1/V2 is equal to R1/R2 ஹோல் கியூபா இருக்கு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா R1/R2 ஹோல் கியூபா இருக்கு. R1/R2 ஹோல் கியூப் வந்து நாட் ஈக்குவல் டு R1/R2 இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்தா இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியாது. V இன்க்ரீஸ் ஆகுது, பட் R இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் R இன்க்ரீஸ் ஆனாலும் V இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியாது. பட் ஆரோட கியூப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நான் சொல்ல முடியும். ஆரோட கியூப் வந்து என்னால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இந்த கேஸை சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ சேமா இருந்தால் மட்டும்தான் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியும். ஸோ ஓகே. சரி, இப்போ R1 ஃபார் எக்ஸாம்பிள் R1/R2 கியூப் வந்து ஏன் கியூப் வந்து நாட் ஈக்குவல் டு R1/R2னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வைப்போம். ஸோ R1 is equal to 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன், R2 is equal to 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ R1 அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2/3 இருக்கும். R1/R2 ஹோல் கியூபோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8/27. ஸோ 8/27. 8/27 இஸ் நாட் ஈக்குவல் டு 2/3. ஸோ அதனால தான் இது இந்த ரேஷியோ சேம் ஆகல. ஸோ
அதனாலதான் V1 is direct proportional to R1 cube சொன்னேன். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் எடுத்துட்டோம்னா தென் அது வந்துட்டு A1 by A2 equal to R squared 1 by R squared 2 அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமா? ஆமா. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா அதோட ஃபார்முலா πr ஸ்கொயர். ஓகே. இப்போ நான் இதோட ரேஷியோ இப்போ A1 கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்துக்கிறேன்னா அதுக்கு R1 ஸ்கொயர்னு வரப்போகுது. A2 கரஸ்பாண்டிங் எடுத்துட்டேன்னா அதுக்கு R2 ஸ்கொயர்னு வரப்போகுது. ஸோ இதை நான் ரேஷியோஸ் எடுத்தேன்னா A1 by A2 எடுத்தேன்னா பை கேன்சல் ஆயிரும். R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயராக இருக்குது. ஸோ இங்கே ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R1 ஸ்கொயராக இருக்கும். சாரி R ஸ்கொயராக இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயராக இருக்கும். சரி. ஸோ இதுவே நான் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் இருக்கு. ஓகே, ப்ரொபோர்ஷனாலிட்டி இதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்று சொல்லுவேன். என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஏக்கும் பிக்கும் ஒரு இப்போ ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பின்னு சொல்றேன்னா ஸோ A1 by A2 இஸ் ஈக்குவல் டு B1 by B2ன்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது கரெக்ட் இல்லை? ஓகே, A by சாரி so A1 by A is equal to B1 by B. A1 by A2 is equal to B1 by B2. ஸோ இப்போ நான் இந்த இதெல்லாம் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த சைடாக கொண்டு வரேன். ஸோ அப்படி போட்டேன்னா A1 by B1 is equal to A by B. அதே மாதிரி இதை பண்ணேன்னா A1 by B1 is equal to A2 by B2. ஸோ இப்படி போட்டேன்னா ஸோ A1 by B1 is equal to A2 by B2 is equal to A by BR. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோஸ் இப்போ இந்த ஏக்கும் பிக்கான ரேஷியோஸ் பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கு. ஸோ இந்த ரேஷியோஸோட குவான்டிட்டி தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு சொல்றேன்னா நான் V இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டூ ஐன்னு எழுதுவேன். சாரி, V இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டூ ஐ. V is equal to some constant into I எழுதுவேன். ஸோ V by I is equal to that some constant. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ஹோம்ஸால ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில கேசஸ்ல பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ வால்யூம்னு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வால்யூமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ரேஷியோ மாஸ் பை வால்யூம் என்ன இருக்கும்? டென்சிட்டி. ஸோ இந்த டென்சிட்டி, ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் தான் குறிக்கும். இது பர்டிகுலர் மெட்டீரியலுக்கான கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியத்தோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 2.07 ஐ திங்க் கிராம்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப். அதே லெட்டோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 207 கிராம்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது இப்போ இந்த கான்ஸ்டன்ட் தான் இதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.07 சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு இந்த ரெண்டுமே எவ்வளோ மாஸ் இருக்கும்? அலுமினியமும் சரி, மாஸ் ஆஃப் அலுமினியமும் சரி, மாஸ் ஆஃப் லெட்டும் சரி, ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும்? அலுமினியம் 2 கிராம்ஸ், லெட் 200 கிராம்ஸ். 2.07 கிராம்ஸ். ஸோ 20 கிராம்ஸாக இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் இது டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ எவ்வளோ மாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாஸ் வேரியேஷன் இது எல்லா மெட்டீரியலுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த லா வந்து சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் சொல்றேன்னா எல்லா மெட்டீரியலுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சேம் தான். பட் இந்த கான்ஸ்டன்ட் தான் அதோட வேல்யூவை டிசைட் பண்ணுது. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ 207 கான்ஸ்டன்ட் தான் அதோட மாஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது இந்த கேஸ்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸும் இங்கே இப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐனா V இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு போடுறோம்னா
இந்த ஆர் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறும். லெட் காப்பருக்கு ஒரு இது இருக்கும், சில்வருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இந்த லா வந்து எல்லாத்துக்குமே சேம். V is directly proportional to I-ன்றது எல்லாத்துக்குமே சேம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல எல்லா கண்டக்டிங் மெட்டீரியலுக்கும் சேம். பட் இந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் அது ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை தான் இங்க குறிக்குது. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல, புரிஞ்சுது. டவுட் இல்ல. ஓகே. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Inversely proportional. So, okay. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு லா உங்களுக்கு தெரியுமா? கூலும்ஸ் லா. ஓகே. கூலும்ஸ் லா ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா, Q சம் சார்ஜ் இருக்குன்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதோட ஃபோர்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ். ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே. ஸோ இதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா சேம் திங் தான். ப்ரொபோர்ஷனலுக்கு என்ன பண்ணுமோ அதே தான். பட் இந்த இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு B இப்படி நான் சொன்னேன்னா, இதோட கரஸ்பாண்டிங் ரேஷியோ A1 by A2 என்னவா இருக்கும்னா B2 by B1 இருக்கும். A1 by A2 B2 by B1 இருக்கும். கரஸ்பாண்டிங் ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா AB இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்டா இருக்க போகுது. சம் கான்ஸ்டன்டா இருக்கும். A1 B1 இஸ் ஈக்குவல் டு A2 B2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கை வந்து ரெண்டு பேர் ஒரு ஒர்க்கை 2 பர்சன்ஸ் ஒரு ஒர்க்கை வந்து 4 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 பர்சன்ஸ் வந்து 4 பர்சன்ஸ் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இங்கே நான் என்ன சொல்றேன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் பர்சன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கான்செப்ட் எடுத்துக்கன்னா இதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ 4 பர்சன்ஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்க நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பர்சன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஸ் சார். ஆமா ஆமா ஆமா. 2% 4 days not. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன சொன்னேன்னா, இப்போ A1 by இங்கே பர்சன்ஸ் வச்சுக்கிறேன்னா P1 by P2 என்னவா இருக்குன்னு சொன்னேன், W2 divided by W1. A1 by A2 is equal to B2 by B1 சொன்னேன். அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தேன்னா P1 W1 is equal to P2 W2 இப்படி சொல்லலாமா? இது பர்சன்ஸ், இது டேஸ். நான் டேஸ்ன்றது W சரி போட்டுக்கிறேன். W இது P2. ஸோ P1ன்றது நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 பர்சன்ஸ். நான் இங்கே P1ன்றது இந்த பர்சன் இத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸை குறிக்குது. P2ன்றது 4 பர்சன்ஸை குறிக்குது. D1ன்றது 4 டேஸை குறிக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது D2 தான். அப்படி போட்டோம்னா 2 பர்சன்ஸ் இன்டூ D1 டேஸ் வந்து 4 டேஸ். 4 days is equal to P2 வந்து 4%. D2 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய குவான்டிட்டி எத்தனை டேஸ் முடிப்பாங்கன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் 4 இருக்கு, 4 கேன்சல் ஆயிடும். ஸோ D2 is equal to 2 days. D2 is equal to 4 days. 2 days. ஸோ 2 பர்சன்ஸ் வந்து 4 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 4 வந்து 2 டேஸ்ல முடிப்பாங்க. அப்போ 8% எத்தனை நாள்ல முடிப்பாங்க? One day, sir. Yes. So 8 அப்போ 2 into 4
இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு டேஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 டோட்டல் 8 கேன்சல் ஆயிடும். ஸோ D2 இஸ் 1 டே. ஸோ 1 டேஸில் முடிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் போகிறோம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேரியேஷன். Combinations of variations. Okay. So for example, A is directly proportional to B at constant C. Some constant. இது இன்னொரு குவான்டிட்டி சின்றது கான்ஸ்டன்ட் அட் சி. சின்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, பின்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஏன்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இன்னொன்று A is directly proportional to C at constant B. இது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ A is directly proportional to B and A is directly proportional at constant C. C கான்ஸ்டன்டா இருக்கப்போ B directly proportional ஆகும். இல்லை B கான்ஸ்டன்டா இருக்கப்போ C directly proportional இருந்தா A is directly proportional to B C நல்லா போட முடியும். இது நான் ப்ரூவ் எப்படின்னு நான் காட்டுறேன். நான் போட முடியும் எப்படி ப்ரூவ் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி directly proportional இருந்தா இந்த மாதிரி நான் இதோட ப்ராடக்ட்ஸும் directly proportional நான் சொல்ல முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அட் கான்ஸ்டன்ட் சியில் A is directly proportional to B ன்னு சொல்றேன்னா அது கரஸ்பாண்டிங்கா A1 by A னே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு B1 by B இப்படி போடலாமா? அப்போ அட் சியில் அட் கான்ஸ்டன்ட் சியில் இருக்கும். சி கான்ஸ்டன்ட் சின்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பியை நான் கான்ஸ்டன்டாக வைக்கிறேன். பிஏ கான்ஸ்டன்டா வைக்கிறப்ப ஏ பியா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஏ பி சியா இருந்துச்சு. ஏ பியா கான்ஸ்டன்ட் ஏ இது பி சியா இருந்துச்சு. ஸோ இதையும் நான் கரஸ்பாண்டிங்கா ஏ இஸ் ஈக்குவல் டு சியா இருந்தது. அதே கான்ஸ்டன்ட் பில நான் சியை வந்து சியை வேரி பண்றேன். அப்போ ஏ தன்னால வேரி ஆக போகுது. ஸோ அது C1 எடுத்துக்கிறேன். இதை A2 எடுத்துக்கிறேன். A2 எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுல ஏக்கு பதிலா சாரி ஓகே சாரி ஒன் செகண்ட். A1 B1ல சியா இருக்கு. ஏபின்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. A1 B1ல சியா இருக்கு. இப்போ B1 நான் கான்ஸ்டன்டா வைக்கிறேன். B1ன்றத கான்ஸ்டன்டா வைக்கிறேன். ஏவும் சியும் மாத்துறேன். அப்படி எடுத்துக்கலாம். அட் கான்ஸ்டன்ட் B1ல எடுத்துக்கிட்டா A1 divided by A2 ஏன்னா சியை சேஞ்ச் பண்றேன். ஸோ டிவைட் டு C1 சாரி இப்போ அந்த A1 நான் இப்போ A1 நான் எழுதுனேன்னா A2 C by C1. ஸோ இதை நான் அந்த A1 இதில் சப்ஸ்டிட் பண்ணி A2 C divided by C1 A. ஸோ என்ன பார்த்தோம்னா BC is equal to A2 சாரி A BC is equal to B1 C1 divided by A2 into A. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு போச்சுன்னா A is equal to A2 divided by B1 C1 BC இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இதுதான் வேரியபிள்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட் இது நம்ம எடுத்துக்கிட்ட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஓவராலாக அப்படி பார்த்தோன்னா இது கான்ஸ்டன்டாக தான் இருக்குது. ஸோ A is equal to some constant into BCன்னு இருக்கும். ஸோ அப்படின்னா A is directly proportional to BC. ஸோ இதோட ப்ராடக்ட்ஸும் வந்து ப்ராடக்ட்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆனால்
இந்த கேஸ் இப்போ ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அட் கான்ஸ்டன்ட் சியில் வந்து இப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் சின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. இது சி வந்து அது இப்போ வேணாம், இப்போதைக்கு வேணாம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஸோ ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அட் கான்ஸ்டன்ட் சி அண்ட் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சி அட் கான்ஸ்டன்ட் பியில் பிஆ இருந்தால் அது ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிசியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் இப்போது நான் வச்சுக்கணும். இதே கேஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அட் கான்ஸ்டன்ட் சி ஆகும். ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/c அட் கான்ஸ்டன்ட் சியாகவும் இருந்தால், கான்ஸ்டன்ட் பியாகவும் இருந்தால் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு b/c. இதே ரூல் தான், இதே மாதிரி ப்ரூவ் பண்ணீங்கன்னா இதுவும் சிமிலராக ப்ரூவ் ஆகும். ஸோ ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு b/c இருக்கும். ஸோ ஐடியல், ஸோ இது இப்போதைக்கு இது போகும். ஸோ இதை வச்சு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் போகும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸோட வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், at constant temperature P is inversely proportional to 1/V. At constant volume P is directly proportional to T. So இதை கம்பைன் பண்ணா அப்போ எனக்கு இதை கம்பைன் பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும்? என்ன மாதிரி வரும்? நீங்க மேலே எழுதியிருக்க மாதிரி வரும் சார். P directly proportional to T/V. T/V. ஓகே. ஸோ இதான் T/Vன்னு ஒரு காம்பினேஷன். ஸோ இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா பிவி, இதை நான் பிஎன் சொல்லுவேன், என்ஆர்டின்னு வரும். ஸோ இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த என்ஆர்டி பற்றி இப்போதைக்கு பேச வேணாம். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட், இது நான் வச்சுக்கோங்க ரியல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை குறிக்கும். ஸோ என்ஆர்ன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஓகே. ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நான் ஒரு கேஸ் வரேன். ஸோ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஓகே, நான் வந்து ஒரு பலூன் வச்சுருக்கேன். பலூனில் வந்து இனிஷியலாக ப்ரெஷர்னா P1 இருக்குது, V1 இருக்குது, அட் டெம்பரேச்சர் T1 இருக்குது. எனக்கு வந்து என்ன தெரியும்னா, எனக்கு வந்து இன்னும் இப்போ வந்து நான் இந்த பலூனை வந்து ஹீட் பண்ணுறப்ப எனக்கு டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்குன்னா, சாரி T1 இனிஷியலாக என்னவா இருக்குன்னா P1 இருக்கு ப்ரெஷர். இது ப்ரெஷர், Pன்றது ப்ரெஷர், Vன்றது வால்யூம், Tன்றது டெம்பரேச்சர். இதை நான் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, சீன்னு வச்சுக்கோங்க. இது என்ஆர்னு நான் சொல்லலை இப்போதைக்கு, டெம்பரேச்சர். ஸோ ப்ரெஷர் P1 V1 அட் டெம்பரேச்சர் T1 இருக்கு. ஃபைனலாக என்ன இருக்குன்னா, நான் டெம்பரேச்சரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், T2 இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதோட வால்யூம் V2 இருக்கு. ஸோ அதோட ப்ரெஷர் என்னவா இருக்கும்? ஸோ ப்ரெஷர் P2 நான் கன்சிடர் பண்ணால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப இதை வந்து நான் P2 இன் டேர்ம்ஸ் ஆஃப், எனக்கு நவுன் குவான்டிட்டிஸ்லாம் இதெல்லாம் நவுன் குவான்டிட்டிஸ், இது அன்னவுன் குவான்டிட்டி, இது எனக்கு தெரியாது. ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணால் இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? சார் இது அப்படியே ரேஷியோ மாதிரி எடுத்து போடுறது தானே, P1/P2 ஈக்குவல் டு. ஆமாம். இப்போ ஆக்சுவலாக இதை எப்படி எழுதலாம்னா PV/T இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் எழுதலாம், என்ஆர்னு எழுதலாம் இந்த டேர்ம். ஸோ இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? P1 V1/T1 இஸ் ஈக்குவல் டு P2 V2/T2 இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதில் எனக்கு என்ன தேவைன்னா P2 தான் தேவை கண்டுபிடிக்க ஃபைனல் குவான்டிட்டி. ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு P1 V1
by T1 T2 divided by V2. ஸோ இந்த குவான்டிட்டிஸ்லாம் எனக்கு நவுன் குவான்டிட்டிஸாக இருக்கிறதுனால நான் P2 டேரெக்டாக இதில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ப்ரொபோஷனாலிட்டி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி வச்சு நம்ம பேசணும். ஸோ இதே தான் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா gravitational force is force is directly proportional to product of their masses and inversely proportional to square of the distance between them. ஸோ 2 மாஸ் இருக்குன்னா இது M1 இருக்கும், இது M2 இருக்கும். இதோட ஃபோர்ஸ் சம் டிஸ்டன்ஸ் ஆர்ல இருக்கும். ஸோ இதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னவா இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாசஸ், ரெண்டோட மாஸுக்கு டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கம்பைன் பண்ணி தான் அந்த லா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர். இதுல ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா ஜியா இருக்கும். ஸோ ஜின்றது யூனிவர்சல் கேஸ் இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ கிராவிடேஷன் இது வந்து ஆக்சுவலாக கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலாக இது ஒரு கான்ஸ்டன்ட், இது யூனிவர்சலாகவே இது கான்ஸ்டன்ட் தான். இது வந்து கேஸ் இது மாதிரி மாறாது. ரெசிஸ்டன்ஸ் இது வந்து எப்படி சொல்றது, ரெசிஸ்டன்ஸா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அப்படி சொன்னோம். இது வந்து ஆக்சுவலாக யூனிவர்சலி எங்கேயுமே மாறாது. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் யூனிவர்சலி. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொரு கான்ஸ்டன்ட்னா ஸ்பீட் ஆஃப் லைட் சொல்லலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அதுவும் நேச்சுரல் கான்ஸ்டன்ட் அதெல்லாம். ஸோ இதுவும் வந்து இது வந்து ஆக்சுவலி ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் அட் வேக்கம் வந்து எந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் இதுவும் சொல்லக்கூடாது. இதே மாதிரி ஹச் குவாண்டமாக போனாங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹச்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மூணுமே நேச்சுரல் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த இப்போ மெட்டீரியல் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடையாது. பார்த்த ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி பார்த்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ இது வந்து நேச்சுரல் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, நான் இந்த காம்பினேஷன்ஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் வேணால் நான் போடுறேன். பிவிடி இந்த காம்பினேஷன்லேயே ப்ராப்ளம் எடுத்து போடுறேன். ஆர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஜி வந்துட்டு வேரி ஆகாதா சார் எங்கேயுமே? ஜின்றது எது இந்த ஜி சொல்றீங்களா? கிராவிட்டி ஜி, கேபிட்டல் ஜி சொல்றீங்களா? கேபிட்டல் ஜின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது வந்து 2 மாஸ் இருக்கு, 2 ரேடியஸ் இருக்குனாலே இது வந்து எப்பயுமே இது சாரி இது இந்த இதுக்கான கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். எப்படி சொல்றதுன்னா ஜி வந்து ஹைட் அதை பொறுத்துலாம் வேரி ஆகாது ஆக்சுவலா. ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க V IRல பாத்தீங்கன்னா R வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த இப்ப இது வந்து நம்ம யூனிவர்ஸ்ல வந்து ஜியா இருக்கலாம், இன்னொரு யூனிவர்ஸ்ல வேணா அது வேற ஜியா இருக்கலாம். பட் இது நம்ம யூனிவர்ஸுக்கு இதான் இந்த ஜி தான் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் எல்லா இடத்துலயும் இந்த கான்ஸ்டன்ட் தான் ஒபே பண்ணும். புரியுதா? இது புரியுது சார். அப்போ நம்ம கிராவிட்டி ஜி ஸ்மால் ஜி சொல்லுவோம்ல சார், அது வந்துட்டு அது என்னன்னு சொல்றேன், அது எப்படி வருதுன்னு சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எர்த்தில் வந்து ஒரு பால் கீழே விழுகுதுன்னு சொல்றீங்க. ஸோ இது M1ன்னு வச்சுக்கோங்க. எர்த்தோட மாஸ் கேபிட்டல் Mன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எர்த்தோட ரேடியஸ் வந்து R இருக்க போகுது. ஸோ இது Rலேருந்து சம் ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே நான் ஃபோர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி எம். இது எம்ன்றது மாஸ் ஆஃப் எர்த்து, ஸ்மால் எம்ன்றது நான் ஒரு பால் சொன்னேன், இது ஆப்ஜெக்ட் சொல்கிறேன். இந்த மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் R இருக்கு, ப்ளஸ் ஹச் இந்த ஹைட் இருக்கு. ஸோ இதான் டிஸ்டன்ஸ், இதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ R ப்ளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆரை கம்பேர் பண்ணுறப்ப ஹச்சோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சைஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த்தை கம்பேர் பண்ணுறப்ப இது அட்மாஸ்பியர் இந்த ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு பால் தூக்கி போடுறோம் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோட இது வந்து 6000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குன்றப்ப நம்ம வந்து 1 மீட்டர் இந்த மாதிரி சொல்றப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ ஆர் இஸ் வெரி வெரி லெஸ், ஆர் இஸ் வெரி வெரி கிட்டத்தட்ட ஹச்ன்றப்ப நான் ஆர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயரை வந்து ஆர் ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணோம்னா GME பை ஆர் ஸ்கொயர் இன்டூ எம்னு இப்படி எழுதலாம். ஸோ இந்த GM பை ஆர், இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு, இதுதான் இது என்ன, இதுதான் என்ன ஜின்னு வாங்க. G is equal to GME by R square. இது அப்ராக்சிமேட் பண்ணது. R plus H வந்து வெரி வெரி லோவா இருக்கிறதுனால அதை நான் அப்ராக்சிமேட் பண்ணது ஆக்சுவலாக.
ஸோ இதான் இந்த வேல்யூ தான் ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஜின்ற வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த எர்த், மாஸ் ஆஃப் த பிளானட் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரேடியஸ் ஆஃப் த பிளானட் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரேடியஸ் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த பிளானட் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த கேஸ்ல. ஜின்றது இங்கே கான்ஸ்டன்ட் தான், பட் இது ரெண்டு டிபெண்ட் பண்ணி தான் மாறும். அப்ப எர்த்தோட இது அப்படி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளானட் வந்து பிளானட்டோட ரேடியஸ் வந்து எர்த்தோட ரேடியஸோட பாதி இருக்கு. எர்த்தோட ரேடியஸோட எர்த்தோட ரேடியஸ் வந்து நான் ஆரின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்இ. ஆர்இ இது எர்த்தோட ரேடியஸ். ஸோ பிளானட்டோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னா, அதோட பாதி இருக்கு, எர்த்தோட பாதி இருக்கு. மாஸ் ஆஃப் எர்த் வந்து எம்இன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் எர்த் இந்த நான் நியூ பிளானட் எடுத்துக்கிறேன். அந்த நியூ பிளானட்டோட மாஸ் வந்து 2m இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதோட ஜி என்னவா இருக்கு? இது ரேடியஸ் ஆஃப் எர்த் டிவைட் பை 2 இருக்கு. மாஸ் ஆஃப் எர்த்தோட இது 2 மடங்கு அதிகமா இருக்கு. அப்பனா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல சார்? 2 ஆமா r squared by 4 ஆமா. ஸோ 8 times greater-ஆ இருக்குமா? இப்போ ஃபார்முலா செட் பண்ணு. g into 2me by re by 2 whole square போட்டேன்னா, ஸோ g is equal to 8me by re square. So nothing but 8g me by re square. ஸோ இது வந்து g நம்மளுக்கு தெரியும், எர்த்தோட கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ 8g-ஆ இருக்க போகுது. ஸோ ஜிபின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஜி எர்த். ஸோ எர்த்தோட 8 மடங்கு கிராவிடேஷன் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமா இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் இதோட டென்சிட்டியை வச்சு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே, அந்த டென்சிட்டி ஆஃப் இன்னொரு பிளானட் எடுத்துக்கிறேன். இது நியூ பிளானட். ஸோ நியூ பிளானட்ல டென்சிட்டி வந்து எர்த்தோட டென்சிட்டியோட பாதி இருக்கு. எர்த்தோட டென்சிட்டியோட பாதி இருக்கு. அதோட ரேடியஸ் வந்து எர்த்தோட டபுள் மடங்கு இருக்கு, 2re-ஆ இருக்கு. ஸோ இப்போ அதோட ஜி என்னவா இருக்கு? பிளானட்டோட ஜி, நியூ பிளானட்டோட ஜி ரோன்றது இங்க ரேடியஸ் குறிக்குது. இது எப்படி அப்ரோச் பண்ணாங்க? தெரியல சார். ஸோ ஓகே, இது டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? m by v மாஸ் பை வால்யூம். ஸோ நம்மளுக்கு வால்யூம் ஓகே, மாஸ் பை வால்யூம். இது நான் பிளானட் வந்து ஸ்பெரிக்கலா இருக்குன்னு கன்சிடர் பண்றேன். ஸோ அதோட வால்யூம் என்னவா இருக்கும்? ஸ்பியரோட வால்யூம் அது. ஆமா ஆமா. அது என்ன 4/3 πr cube. ஸோ அப்படின்னா இப்போ ஓகே, மாஸ் ஆஃப் நியூ இது மாஸ் ஆஃப் எர்த், நான் டென்சிட்டி ஆஃப் எர்த் நான் அப்படி கன்சிடர் பண்ணேன்னா, மாஸ் ஆஃப் எர்த் டிவைட் பை 4π/3 πr எர்த் கியூப் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் எர்த் டென்சிட்டியோட எர்த்தோட டென்சிட்டியோட ஃபார்முலான்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதே இதை ஓகே, ஸோ இதை வச்சு நான் மாஸ் அப்போ செகண்ட் இப்போ நம்மளுக்கு தேவை டென்சிட்டி மாஸ் ஆஃப் த பிளான் நியூ பிளானட்டோட மாஸ் தான் தேவை. ஸோ அதோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னா, நியூ பிளானட் எடுத்துக்கிட்டா, ஸோ மாஸ் ஆஃப் பிளானட் divided by 4π/3 πr பிளானட்டோட ரேடியஸ் கியூப் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதோட மாஸ் அப்போ எழுதணும்னா, மாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, மாஸ் ஆஃப் பிளானட் இஸ் ஈக்குவல் டு
4 பை பை 3 பை ஆர்பி ஹோல் கியூப், அதோட டென்சிட்டி ரோபி. பட் நம்ம டென்சிட்டி என்ன கொடுத்துருக்கோம்னா மாஸ் ஆஃப் எர்த்தோட பாதி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா அதோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம்னா டபுள் மடங்கு எர்த்தோட டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஆர்இ ஹோல் கியூப் rho e divided by 2, rho e mass of density of earth divided by 2 அந்த போட்டேன்னா ஓகே. ஸோ மாஸ் ஆஃப் எர்த் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஜியில் சும்மா இந்த ஜியில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். g is equal to g of planet is equal to g mass of new planet divided by r square, planetoட ரேடியஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரேடியஸ் ஸ்கொயர் சாரி. g mass of planet, ஸோ இது சப்ஸ்டிட் பண்ண 4 by 3 by rp cube, சாரி 2 r whole cube, டென்சிட்டி ஆஃப் எர்த் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ அதையும் நான் கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். மாஸ் ஆஃப் எர்த் டிவைடட் பை 4 பை பை 3 RE cube. ஸோ 4 பை பை 3 4 பை 3 3 கேன்சல் பண்ணால் 2 r cube கேன்சல் பண்ணால் 2 cube வந்து 8 இருக்கும். அப்போ டிவைட் பை ஆர்பி ஸ்கொயர், அது நான் ஆர்பி ஸ்கொயர் நான் போடுறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ ஜி 8 ME ஆர்பி ஸ்கொயர். ஆர்பி வந்து என்னவா இருக்கும்னு சொன்னால் மாஸ் ஆஃப் பிளானட் என்னவா இருக்கும்னா 2 REன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா 2 RE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 by 4 G ME by RE square. It's nothing but 2 G ME by RE square ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எர்த்தோட 2 மடங்கு கிராவிட்டியில் இருக்குது கிராவிட்டி. ஸோ டென்சிட்டி வந்து ஆஃபாக இருக்கிறதும் மாஸ் ஆஃப் எர்த்தோட ஆஃபாக இருக்கிறதுக்கும் அதோட ரேடியஸ் வந்து ட்வைஸ் எர்த்தா இருக்கிறதுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதோட இது வந்து 2 டைம்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இது மாதிரி வெவ்வேறு கண்டிஷன்ஸ்லையும் நம்ம போட்டு பார்க்கலாம். இதை வச்சு சில பிளான்ஸோட டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூனோட டென்சிட்டி, மூனோட இது வந்து 6 டைம்ஸ் வந்து நம்மளோட எர்த்தோட கிராவிடேஷனல் கம்மியாக இருக்கும், டிவிசிபிளாக இருக்கும், 6 டைம்ஸ் டிவிசிபிளாக இருக்கும். ஸோ அங்கே ஜி பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஆக்சிலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் குதிச்சா ஸ்லோவாக குதிப்பாங்க, ஆக்சிலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான். ஸோ அது நான் மோஷன்ஸ் ஆஃப் மோஷன் 1 டைமென்ஷன் அந்த மாதிரி நடத்தினா அந்த ஜியோட வேரியேஷன் வச்சு நான் ப்ராப்ளம்ஸ் போடுறேன். ஸோ இப்போதைக்கு எப்படி வந்துச்சு மட்டும் நான் பார்த்துக்கேன். ஸோ இதில் வேற டவுட் இருக்கா? இல்லை சார். சரி, ஒரே ஒரு ப்ராப்ளம் அந்த பிவி ஃபார்முலா, அந்த பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அந்த இதுலேயே நான் ஒரு ப்ராப்ளம் மட்டும் எடுக்கணும். ஸோ அதோட கிளாஸ் முடிச்சு சரி.
ஓகே. இந்த கொஸ்டின் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ ஒரு ப்ரொப்பலண்ட் ஸ்ப்ரே கேன் கண்டெய்னிங் ப்ரொப்பலண்ட் கேஸ் அட் ட்வைஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ வந்து ஒரு ப்ரொப்பலண்ட் ஒரு ப்ரொப்பலண்ட் சாரி ஒரு ஸ்ப்ரே கேன் இருக்கு. அதுக்குள்ள ப்ரெஷர் என்னவா இருக்குன்னா ஸ்ப்ரேக்கோட ப்ரெஷர் என்னவா இருக்குன்னா ட்வைஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கு. நத்திங் பட் 202 கிலோ பாஸ்கல்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது அப்படியே வச்சுக்குவோம். அதோட வால்யூம் என்னவா இருக்குன்னு ஸ்ப்ரே கனோட வால்யூம் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா 125 சென்டிமீட்டர் கியூபா இருக்கு அட் டெம்பரேச்சர். ஆக்சுவலாக இங்கே 22 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அது கெல்வின் ஸ்கேலுக்கு மாற்றணும். இது நான் தெர்மோடைனமிக்ஸ் சம்திங் அது நடத்துறப்ப நான் சொல்கிறேன். 273 ப்ளஸ் கெல்வின் ஸ்கேல் மாற்றணும்னா இப்போ செல்சியஸை டிகே இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. இந்த ஃபார்முலா தான் போட்டுருக்கணும் ஆக்சுவலாக. ஆமாம், அது அப்படி போட்டோன்னா 22 டிகிரி செல்சியஸ் வந்து 273 ஆட் பண்ணோன்னா 299 கரெக்ட் 299 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ வந்து இது கெல்வினாக இருக்கும். ஸோ 299 கெல்வினாக இருக்குது. ஸோ ஸ்ப்ரே கன்னோடது இப்போ என்னன்னா when the temperature of the gas can reaches 195 டிகிரி செல்சியஸ். ஸோ 195 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த கேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ஃபைனல்னு வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் 195 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றினா அதை நான் கெல்வின் ஸ்கேலுக்கு மாற்றிக்கணும். ஆக்சுவலாக அப்படின்னா தான் அந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்றது அதை நான் இப்போ சொல்லலை. இப்போதைக்கு அந்த ஃபார்முலா அந்த ப்ரொபோஷனாலிட்டி தான் நடத்தினேன், அதனால அதை இப்போ சொல்லலை. 273 ஆட் பண்ணணும். ஸோ 8 7 6 1 468 கெல்வின் 468 கெல்வின். ஸோ ஒரு வால்யூம் ஆஃப் த கேன் இஸ் நெக்லிஜிபிள் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த கேன் நெக்லிஜிபிள்னு சொன்னாங்கன்னா அந்த வால்யூமோட அந்த கேனோட வால்யூம் சேஞ்ச் ஆகலன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கேன் ஃபைனல் வால்யூமும் சேஞ்ச் ஆகலன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே சென்டிமீட்டர் கியூப்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே 125 சென்டிமீட்டர் கியூப்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதோட வால்யூம் அதோட ப்ரெஷர் வந்து என்னவா இருக்குன்னு இப்போ கேட்குறாங்க. ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் என்னவா இருக்கும்? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கும்? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க. நீங்க போட்ட மாதிரி ப்ரொபோஷனல் P1 V1 அப்படி போட்டு கண்டுபிடிக்கலாமா சார்? ஸோ நான் முன்னாடி அப்போ என்ன சொன்னேன் அந்த ஃபார்முலா? PV equal to NRT. NRT. ஸோ NRன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இதே ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஸோ PV இஸ் ஈக்குவல் டு NRT. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகலை. ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகலை. ஸோ வால்யூம்ன்றது கான்ஸ்டன்ட் இங்கே. ஸோ இப்போ NRன்றது கான்ஸ்டன்ட், வால்யூம்ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இதை கான்ஸ்டன்டான வேல்யூஸை மட்டும் ஒரு சைடு நான் கொண்டு போகிறேன். அப்படி பண்ணால் P/T இஸ் ஈக்குவல் டு NR/V. ஸோ இந்த வின்றது இங்கே கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ இந்த எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ அப்போ P1/T1 இஸ் ஈக்குவல் டு P2/T2 இருக்க போதா? ஸோ அப்படி போட்டேன்னா இப்போ வந்து இங்கே ப்ரெஷர் 202 கிலோ பாஸ்கல்ல இருக்கு. டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னா 299 கெல்வின்ல இருக்கு இனிஷியலா. ஃபைனலாக ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைனல் ப்ரெஷர் என்னன்னு. ஸோ பிஎஃப்னு வச்சுக்கிறேன். டெம்பரேச்சர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 468 கெல்வின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 468 கெல்வின் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ ப்ரெஷர் என்னவா இருக்குன்னா ஸோ இதே தான் கிளாஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 468 299. ஸோ இந்த வேல்யூ நான் கேன்சல் பண்ணி வர வேல்யூ தான் கடைசியில் என்னவா இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ பாஸ்கல்ல இருக்கும். ஏன்னா கெல்வின் அடைஞ்சிரும். ஸோ நம்ம கிலோ பாஸ்கல்ல தான் இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் நடத்துறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கிலோ பாஸ்கல்ல தான் நான் நடத்துவேன். சாரி, அதை நான் பாஸ்கல் உங்களுக்கு நான் ஆக்சுவலாக சொல்லலை, ப்ரெஷர்லாம் என்னன்னு சொல்லலை. ஓகே, இது கிலோ பாஸ்கல்ல இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க. பட் இங்கே கெல்வின்ல இருக்கு, இங்கே கெல்வின்ல இருக்கு. ஸோ இந்த கெல்வின் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன யூனிட்ல இருக்கோ அதே யூனிட்ல தான் ஃபைனல் ஆன்சர் இருக்க போகுது. ஸோ இது ட்ரைவ் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ரெஷராக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஓகே டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஓகே டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா பார்த்துருக்கோம். அது கரஸ்பாண்டிங் சாரி ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பார்த்துருக்கோம். ரேஷியோஸ் எப்போ சேமா இருக்கோ அப்போ அது டைரக்ட்லி இப்போ ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பின்னு சொன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ் வந்து எப்போ சேமா இருக்கோ அப்போ தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்கிறோம். ஸோ அதோட கான்ஸ்டன்ட்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். அதுக்கு வர கான்ஸ்டன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பியருக்கு வந்து நம்ம வால்யூம் இது போடுறப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப்னு பார்த்தோம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னா 4π/3 தான் அதோட கரஸ்பாண்டிங் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து πr ஸ்கொயர்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஃபார்ம்ல. ஸோ ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆர் ஸ்கொயர்னு சொல்றப்ப ஏரியாவோட இது கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா அதோட இதுதான் பையன்றது தான் இங்கே அதோட ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏ இஸ் பெரிமீட்டர் இஸ் டைரக்ட்லி சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் அப்படி சொன்னோம்னா அதோட கரஸ்பாண்டிங் ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் வந்து 2π இருக்க போகுது. ஸோ எந்த சர்க்கிளாக இருந்தாலும் அதோட பெரிமீட்டர் இல்லை ரேடியஸ் ஓகே அப்படி சரி பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் அது எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிமீட்டர் டிவைடட் பை அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2π தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சர்க்கிளாக இருந்தாலும் சரி. பட் இது வந்து அந்த சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இது மாறப்போது கிடையாது. இது இப்போ பெரிமீட்டர் இதோட ரேடியஸ் வந்து அதோட ப்ரொபோஷனாலிட்டிக்கான 2π தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா என்னன்னு பார்த்தோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு பார்த்தோம். ஸோ அது வந்து அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் நம்ம வந்து A/B வந்து பிக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் ஏபி இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கு. ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் சம் சாங்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ காம்பினேஷனாக அப்படி இருந்தால் என்னவா இருக்குன்றதையும் பார்த்தோம். ஸோ காம்பினேஷன் செப்பரேஷன் இப்போ ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி அட் கான்ஸ்டன்ட் சிலையும் ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சி அட் கான்ஸ்டன்ட் பிலையும் இருந்தால் அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது கரஸ்பாண்டிங் சம் பார்த்தோம். அதை வச்சு தான் பிவி என்ஆர்டி அந்த சம் பார்த்தோம். இதுலேயே வேணா காம்பினேஷன்ஸ்லேயே ஒன்று சொல்லணும்னா இப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் அட் கான்ஸ்டன்ட் பேஸில் வந்து ஏரியா என்னவா இருக்குன்னா ஹாஃப் சரி ஓகே ஏரியா ஃபார்ம்ல ஹாஃப் பிஹெச் நமக்கு தெரியும். ஸோ ஹாஃப் பிஹெச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அட் கான்ஸ்டன்ட் பியில் என்னவா இருக்கும்னா ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹச்ஆர். அதே மாதிரி அட் கான்ஸ்டன்ட் ஹச்ல பார்த்தீங்கன்னா ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிஆர். ஸோ இப்போ அது காம்பினேஷனாக போடுறப்ப ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிஹெச்ஆ இருக்கும். ஸோ இதோட ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னா ஹாஃப் இங்கே. ஸோ இது காம்பினேஷன்ஸ் இதை வச்சு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் காம்பினேஷன் வச்சு நம்ம கொண்டு வந்தோம். பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. நான் தெர்மோடைனமிக்ஸ் வரப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக இது என்ன எப்படின்னு. இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் வி எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு ஜியோட வேல்யூ ஸ்மால் ஜி கிராவிடேஷன் டியூ டு அக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஒரு பிளானட்டோட ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவா இருக்குன்றத இதை வச்சு டிரைவ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து சில சம்ஸ்லாம் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஓகே அந்த ஜியோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்குன்னு போட்டோம்னா G/GmE/r ஸ்கொயர்னு பார்த்தோம். ஸோ இதே நான் அந்த ஆரியும் எம்இ மாஸ் ஆஃப் பிளானட்டோ இல்லை அதோட ரேடியஸ் ஆஃப் பிளானட் வந்து மாறி இருந்தால் என்னவா இருக்குன்னு அதை வச்சு அதோட ஜி என்னவா இருக்குன்ற சில சம்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு பிவிஎன்ஆர்டி வச்சு ஒரு சம் பார்த்தோம். ஓகே ஸோ அதோட எக்ஸாம்பிளாக ஒரு சம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். இது எதுவும் டவுட் இருக்கா நடத்தின வரைக்கும்? இல்லை சார், டவுட் இல்லை சார். ஓகே ஓகே அப்போ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.